இந்த பார்சலுங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டோன்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். நான்வெஜ் மாப்பட்டி கேட்டிருக்கிறா 2, மற்ற இஞ்சால தனி மிளகாய் தூள், சாம்பார் தூள், மற்ற இது வந்து கறித்தூள், மற்ற இது குரக்கன்மா 3 கிலோ கேட்டிருக்கிறா, மல்லித்தூள் கேட்டிருக்கிறா, நெத்தலி கருவாடு கேட்டிருக்கிறா. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் ரஞ்சிர கட்டர் கேட்டிருக்கிறா 2 வேண்டி வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்து இது வந்து பெரங்கட்டி வந்து கேட்டிருக்கிறா, மற்றது வெட்டுப்புழு கொடியல் கேட்டிருக்கிறா, மற்ற ஒடியல்மா கேட்டிருக்கிறா, மற்ற இஞ்சால வந்து சத்துமா, மற்ற இஞ்சால வந்து முக்கியமாக பேரக்கருவாடு என்ன கேட்டிருக்கிறா. 3 கிலோவா? 3 கிலோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, மரக்கறி விதிகளெல்லாம் நாங்கள் இப்போ வாங்கி கொண்டே பார்சல் போட வலிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினச்சிக்கணும்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் பேரக்கருவாட்டில் நல்ல ஒரு கறி, குழம்பு கறி தான் வச்சு காட்ட போகிறோம். அதாவது பிரட்டலும் வைக்கலாம், நீங்கள் குழம்பாவும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து ஓரளவு பிரட்டல் கறி மாதிரி தான் இன்றைக்கி வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இந்த பேர மீனை வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளெல்லாம் தேடி திரிஞ்சு எடுக்கிறது. உண்மைக்கு பேரக்கருவாடுன்றாலே கொஞ்சம் விலை இல்லை, ரொம்ப காசு. இதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி என்று சொல்லி அந்த கறியை தான் செஞ்சு காட்ட போகிறேன், மீனையும் எப்படின்னு காட்ட போகிறேன். ஆனால் பேரையில் வந்து நல்ல பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஓரளவு சைஸில் தான் நான் வேண்டியிருக்கிறேன். ஆனால் ஓரளவு சைஸில் வேண்டுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வேண்டிங்கன்னு சொன்னால் அது இன்னும் சதப்படி கூடவே இருக்கும். எங்கட வீட்டு தேவைக்கின்றபடியாக நான் வந்து சும்மா சிம்பிளாக என்னென்னு சொன்னால் இங்கே வந்து வச்சுட்டு பார்த்துட்டு கொண்டு இருக்கலாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுவோம். இது நாங்கள் இங்கே இருக்கிறபடியாக எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த குட்டி மீன்களை வேண்டி நாங்கள் அனுப்ப விருப்பப்படுறது என்னென்னு சொன்னால் அதில் சதப்படி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் இந்த பேரக்கருவாடில் வந்து நீங்கள் ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் மினியில் என்ற ஒரு சாப்பாட்டோட சாப்பிடல அதுவும் ஒரு தூக்கல் ஒன்று தூக்கும். அதை விட இந்த பேரக்கறியை தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது உடன் மீன் இல்லை, கருவாடு. அதாவது ஓடி போய் எல்லாம் மணி வந்து வச்சாச்சுது. இப்போ வாங்குவோம் நாங்கள் அந்த பேரக்கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நாங்கள் பேரை மீனை பார்த்து கொண்டு வெட்ட வலிக்கிடுவோம். என்ன இப்போ பேருங்கோ இந்த பேரை மீனை இந்த இதான் நான் வாங்கின சைஸ். பேரை மீனை காட்டுங்கோ, கீழே இருந்து மேலே காட்டுங்கோ எப்படி இருக்கண்டு. இதில் சதப்படி இருக்குது, நல்ல சதையாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எதை வெட்டி எடுக்கணும், இங்கே பாருங்க பின்னுக்கு இது ஒரு அளவான பேரை தான். இப்போ நாங்கள் இதை வெட்டி எடுப்போமே. என்ன வெட்டுறதுக்கு நாங்கள் எப்படி ஒரு நீட்டான ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு இதுதான் நாங்கள் எங்களை விட்ட மீன்கள் வெட்டினாலும் சரி என்ன வெட்டினாலும் சரி குத்தி பாய்க்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் குத்தி மாற்ற வேணும். இந்த கொத்து படுது. நீங்கள் என்னடா இது கலரண்டு யோசிக்காதீங்க, இது வந்து அந்த கொத்தி தான் அப்படி வந்துட்டுது. இப்போ வந்து நான் இதெல்லாம் வச்சு நாங்கள் இந்த பேரக்கருவாடை வெட்டி எடுக்க போகிறோம். எனக்கு பெருசாக வெட்டவும் தெரியாது, பாப்பா முண்டைக்கு என்னென்று வரப்போகுதுன்னு சொல்லி இப்படி முதல்ல வெட்டுவோம். இந்த தெண்டவாளில் வெட்டுதுண்ணே இந்த நான் இப்படி மீன்களை வெட்டினது இல்லைண்ணே. தெண்டவாளையும் பிக்குது போலோடங்க. இப்படியே வச்சுட்டு முதல்ல இந்த வால் பக்கத்தை வெட்டுவோம். என்ன என்ன இது வெட்டுப்பா ரைட். சரி கொத்தியாச்சு, ஒரு மாதிரி கொத்தியாச்சு. இங்கே வேறுங்க எப்படி இதையும் ஒரு கக்குருவோமா இல்லை இதை வைப்போமா? எங்களுக்கு இது காணுமா? இதை வைப்போமே. என்ன இதை எங்களை வச்சுட்டு பொரிக்கிறது சூப்பராக இருக்குமே. என்ன பொரிச்சு புட்டும் கருவாட வேண்டாம், இதமான சாப்பாடு. இப்போ இதில் ஒரு முள்ளு ஒன்று வெட்டுவோமா? வெட்டுவேன். ஓகே, இப்படியே நல்ல வடிவா வெட்டணும். இது வேறுங்க வெட்டி தான் எடுக்கணும். என்ன சரி பார்த்தீங்களா நல்ல சதப்படியாக இருக்குங்க. வேறுங்க பார்த்தீங்களே. இதை வந்து நாங்கள் இனிமேல் என்ன செய்யணும், தோல் உரிக்கணுமா? இல்லை அப்படியே வெட்டுறது. ஓகே, எனக்கு தெரியாதானே. இப்படி இந்த பீஸ் காணுமா? அவ்வளோதான் பேர்.
ரைட். பார்த்தீங்களா அந்த மீன் சதை நல்ல சதைப்படியா சதையன்றபடியா அந்த வெட்டு போது டக்குன்னு வேணே எலும்பும் வெட்டுந்தான் இருந்தாலும் இப்படியா விட்டுறது இல்லை இது சின்னனா விடலாமா? அது சரி காணும். ஓகே பார்த்தீங்களா நல்ல துண்டு துண்டாக வந்துடுது என்ன பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இப்போ எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வாங்கி கொடுப்போம் இந்த மீன் தானே என்ன இதே மாதிரி இதை வந்து இப்படி ரெண்டாக விட்டுவோமே என்ன. ஓகே என்னடா அவள் பேர கருவாரோட இருக்கிறாள்ன்ட்டு யோசிக்காதீங்க. இப்படித்தான் சில சமயங்களில் ஒரு வித்தியாசமாக சமைக்கணும் என்ன. வித்தியாசமாக நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இப்படி தான் இந்த பேர கருவாடு மாதிரி சமைக்கிறோம். இப்படி இந்த கருவாடு சமைச்சிருக்கிறோம். இந்த வெட்டி இது வேண்டாம் வேணாம் இது வைப்போம் இப்படி எஞ்சால இதை வந்து இப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணணும். நான் நினைச்சது கஷ்டம் உங்கள்கிட்ட தான் வெட்ட தரணும். அந்த பேர கருவாடு பார்த்தீங்க அந்த முள்ளெல்லாம் நோமலாக வெட்டுப்படுது. இது அப்படியே வாங்கி அப்படியே பொறுத்து சாப்பிட அப்படி சாப்பிடலாம். அப்படியேண்ணா நல்ல மீன் சும்மா வெட்டவே வாசம் பெறுதுங்கோ. இதை வந்து சுட்டு எடுக்கணும் அடுப்பில். என்ன செய்யல அப்படியே கழுவு சுடுதண்ணியை விட்டு கழுவுறது என்ன போட்டு இதே மாதிரி இதையும் கட் பண்ணுவோமே அப்படியே வெட்டுவோம். எதிர்பார்த்தா கஷ்டம் இல்லை பார்த்தீங்க டக்குன்னு வெடியாச்சு. இது அது ஒரு துண்டு வட்டி எடுக்கலாமே. ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பீஸ் பீஸாக வெட்டியாச்சு. இதே மட்டும் நம்ம ரெண்டா வெட்டலாம். இந்த திருப்பி வெட்டி போட்டு நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி கழுவுவோம் என்ன இந்த மாதிரிக்கு காணுமே என்ன எல்லாம் காணும். ரைட். இப்போ வந்து நாங்கள் இப்படி ஒரு பாத்திரத்தில் போடுவோமா. ஓகே நல்ல துண்டு துண்டாக வந்திருக்கா பார்த்தீங்களா. இப்போ சுடுதண்ணியை ஊற்றி நல்ல வடிவாக ஊற்றி கழுவி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் பேர கருவாட்டுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி கொள்ளுவோம். ஏன் இந்த சுடுதண்ணி ஊற்றுறோம்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிற உப்பு தன்மையெல்லாம் போகிற வழியாக தான். நீங்கள் ஊற விட்டிங்கன்னு சொன்னால் அந்த மீன் வந்து அவிஞ்சு கொண்டு வந்துடும். அதனால் இப்படியே சுடுதண்ணியை விட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நாங்கள் இதை ஊற்றி விட்டுட்டு பச்சை தண்ணியை விட்டு உற்றஞ்சி கையால் தேய்ச்சி கழுவோம். வேணும் இப்போ கையோடு இந்த சுடுதண்ணிக்குள்ளே கை வைக்கலாது. இந்த பதத்தை நீங்கள் தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு இதில் இருக்கிற உப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் போகும். அதனால் இன்னும் வந்து எங்களுக்கு 2 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் இதை ஊற்றிட்டு பச்சை தண்ணி விட்டு கழுவுவோம். இப்போ வந்து நாங்கள் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி ஆச்சுது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் பச்சை தண்ணியை விட்டு நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக ஒரு மீனாக எடுத்து நல்ல வடிவாக உரைஞ்ச வேணும் பாருங்க. இந்த மாதிரி நல்ல வடிவாக உரைஞ்சி கழுவுங்க. கழுவிட்டு எடுப்போம். இதே மாதிரிக்கு நாங்கள் 3 தண்ணியில் நீட்டாக உரைஞ்சி கழுவி எடுப்போம். மீனெல்லாம் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன் பாருங்க. மீன் என்ன கருவாடெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் நீட்டாக 4-5 தண்ணியில் அது ஒரு பக்கமாக வைப்போம். மற்ற பொருள்களை பார்ப்போம். கத்திரிக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய், உள்ளி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி பழம் ஒரு 3 அளவில் எடுத்துருக்கிறேன். மற்ற எஞ்சால கருவேப்பமில் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெந்தயம், மற்ற பழப்புளி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், மற்ற கப்பிப்பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சால தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், மற்றது தூள். இவ்வளோ தான் எங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள். ஒரு விதமாக நான் இந்த கறியை வைக்க போகிறேன். பாருங்க இன்றைக்கு ஒரு வீடே மணக்கிற மாதிரி ஒரு கறி உண்டு. முதல்ல நாங்கள் வெங்காயத்தை வடிவாக இந்த மாதிரி நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுப்போம். அதோடு வந்து உள்ளியையும் வெட்டி கொள்ளுவோம். உள்ளியை நீங்கள் விரும்பினா இடித்து போடலாம். ஆனால் வெட்டி போடக்குள்ளேயும் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் இடித்து போடலாம். சில பேருக்கு இடித்தா பிடிக்காது. அதனால் அதையும் நாங்கள் இப்படி வெட்டிக்கு எடுப்போம். அதோட வந்து பச்சை மிளகாயும் வெட்டி விடுவோம். அதையும் நாங்கள் இந்த மாதிரி நீட்டாக அப்படி வெட்டிட்டு இப்படி 2ஆக நறுக்கி விட்டோம்னா சரி. இப்போ நாங்கள் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி எல்லாம் நீட்டாக எடுத்துட்டோம். உள்ளி வெங்காயம் எல்லாம் மிஞ்சால வந்து தக்காளி பழமும் கத்திரிக்காயை நாங்கள் வெட்டி எடுப்போம். அதை நான் வெட்டி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் மிளகறியில் எல்லாமே வெட்டி எல்லாமே கறி வைக்கிற மாதிரிக்கே ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பும் எல்லாம் முன் பண்ணியாச்சு. நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்ளுவோம். பாருங்க மண் சட்டிலாண்டே சமைக்க போகிறோம். அது இன்னிலியாண்ட ஒரு டேஸ்ட்டை தருமன்றதுக்காக இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றி கொள்ளுவோம். எண்ணெய் வந்து அங்கே கொதிக்கட்டுக்கு மிஞ்சால வந்து நாங்கள் புளிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் வெந்தயத்தில் முதல்ல போட்டுக்கொள்ளுவோம். அளவாக நீங்கள் வெந்தயம் போட்டுக்கொள்ளுங்க. வெந்தயத்தோடையே நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம்.
வெங்காயம், அடுத்தது உள்ளி வந்து போடுவோம். அதோடையே பச்சை மிளகாயும் சேர்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கருவேப்பமில்லை போட்டுக்கொள்வோம். கருவேப்பமில்லையை நாங்கள் இப்போ பிச்சு போட்டால் அதில் ஒரு வாசம் கொண்டு வரும். இந்த கருவேப்பமில்லை போட்ட கையோடையே இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நாங்கள் கத்திரிக்காய் கொட்டிக்கொள்வோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கொள்ளுவோம் இந்த மாதிரிக்கு. அப்போ தான் எங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து நல்ல வடிவாக மடங்கி வரும். அப்படியே நாங்கள் மூடி விடுவோம், கொஞ்சம் மடங்கி வரட்டும். இப்படியே நாங்கள் திறந்துடுவோம். பாருங்க, இந்த மாதிரி மடங்கின பிறகு நாங்கள் பேர கருவாடை போட்டுக்கொள்வோம். இந்த கருவாடு வந்து எங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து மடங்கி கொண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். கருவாடு போட்ட உடனே வாசனை இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த நல்ல இதாக இருக்குண்ணே, பார்க்கவே வாய் விடும். எப்படியே மடங்கவே எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமே. அந்த உப்பெல்லாம் இதுக்குள்ளே சேர்க்க தேவையில்லை. இதுக்குள்ளே வந்து தனியாக கட்டத்தூளை போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் மடங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே எங்களுக்கு அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். தக்காளி பழம் எங்களுக்கு அது அப்படியே மடங்கி கொண்டு வர வேணும். இந்த மாதிரி வடி கிளறிட்டு நாங்கள் திருப்பவும் மூடி போட்டு மூடிட்டு பாலை விட்டு கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் கட்டி பாலை விட்டு கொள்ளுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல வடி வந்துடுது மடங்கி கொண்டு. பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு நாங்கள் கட்டிப்பாலை ஊற்றி கொள்ளுவோம். அதோட வந்து பழப்புளியும் விட போகிறேன். இது வந்து தண்ணிப்பால், பிறகு தான் கட்டிப்பால் விடணும். அதோட வந்து நாங்கள் பழப்புளி வந்து கரைச்சிட்டு வடித்து விட்டு கொள்ளுவோம். அளவாக உங்களுக்கு இவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியே புளிய விட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுவோம். இந்த மணங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் தூள் பாவிக்கிறது. அதோட வந்து கறித்தூள், அதை உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இந்த உப்பை வந்து நாங்கள் கடைசியாக போடுற காரணம் என்னென்னு சொன்னால், கருவாடில் வந்து உப்பு இருக்குது. அதனால் உப்பை வந்து நீங்கள் கறியை டேஸ்ட் பண்ணி போட்டு தான் போடணும். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு கத்தரிக்காய் போட்ட மரக்கறிகளுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கணக்கு உப்பு போட இல்லை, நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்படியே நாங்கள் கிளந்து விடுவோம். அப்படியே வெள்ளை சோறோட சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு கொதிக்க நாங்கள் கட்டிப்பாலை விடலாம். பாருங்கோ, பொழுண்டு கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த மாதிரி கொதித்து எங்களுக்கு எல்லாம் வேகி கொண்டு வந்திருக்கும். எல்லாம் போட்ட கருவாடு எல்லாமே வேகி கொண்டு வந்திருக்கும். இப்போ வந்து நாங்கள் கட்டிப்பாலை விட்டு கொள்ளலாம். அப்படியே கட்டிப்பாலாக ஊற்றி கொள்ளுவோம். பார்த்தீங்களா, நல்ல கட்டிப்பாலாக ஊற்றிக்கல வேகி கொண்டு விரைக்குள்ள இப்படி இருக்கும். கொதிச்சு கொண்டு விரைக்குள்ள நல்ல வாசமாக இப்படியே இருக்கா. கிளந்து விடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பதமாக வேணுமோ அவ்வளோ தண்ணி பதமாக நீங்கள் இறக்கி கொள்ளலாம். திருப்பவும் எங்களுக்கு நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாசம் என்ன வாசனையாக இருக்கு என்ன நல்ல என்ன இந்த பேரவி இந்த வாசம் ஒரு தனி. இங்கே பார்த்தீங்களா நல்ல இதாக கறி வந்து நல்லபடியாக கொதிச்சு கொண்டு வந்துடுது. இப்போ எங்களுக்கு வந்து அந்த மண் சூட்டில் வந்து இந்த கறி வந்து வத்தும். அதனால் கொஞ்சமாக தடித்த கறியாக இப்படி இறக்கி கொள்ளுவோம் என்ன. ஓகே இறக்கி கொள்ளுவோம். அப்படியே வாங்க கொஞ்சம் இறக்கி வைப்போம். திருக்கணி எங்களை போட்டுவிட்டு இப்படியே இறக்கி கொண்டு வந்து இப்படியே வைப்போம். ஓகே பார்த்தீங்களா பொல்லு போலாண்டு இப்போ மண் சுட்டில் அப்படி எட்டு பொல்லு போலாண்டு தான் செய்யும் பாருங்க என்ன நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இப்படியோ கொஞ்சம் மாற சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. ஓகே ஓகே நாங்கள் வெள்ளை சோறு சமைச்சு நாங்கள் அளவான வெள்ளை சோறு போட்டு வந்து நான் சாப்பிட போகிறேன். இப்போ வந்து கறி வந்து இப்படி அப்படி ஒரு வாசம் பக்கத்து விட்டால் கமகமக்கும் பாருங்க சும்மா அப்படி ஒரு வாசம் அடிக்குது. இப்போ வந்து நாங்கள் கறியை ஊற்றுவோம். அங்கட என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடுக்கு மேலே கறியை ஊற்றுவோம். பார்த்தீங்களா இப்போ அளவாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு பாருங்க இப்படியே மீன் எடுத்துட்டு சுடுது கொதிக்குதுண்ணே. இங்கே பாருங்க என்ன செய்கிறது ஆட்டே மீனை பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சு நல்லபடி அவை கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த பக்கத்தால் இப்படி எடுத்து இப்படியே சாப்பிட போகிறேன். சுடுதானா அப்படி ஒரு டேஸ்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட் தானே. இவரே பாருங்க இவர் அங்கே நீங்களை இங்கே நீங்களை போய் ஆடி போட்டு ஓடி போய் பவுடரை பூசிக்கொண்டு வாரேன் என்ன. சரியா இன்னைக்கு தீத்தி விடுறேண்ணா. சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லணுமா என்ன சாப்பிடக்கு முன்னே நல்லா இருக்கண்டு. யோடி அங்கே போகக்கூடாது இங்கே இருங்கோ சாப்பிட்டு போகலாம். இன்னொரு கடை நல்லா இருக்கே. சரி பாய் போட்டு வாங்கோ. இதே மாதிரி உறவுகளே நீங்களும் இந்த பேரக்கருவாடு கட்டைக்கருவாடு எல்லாமே ஒரு பேர் தான் இருந்தால் விடாமல் செய்து சாப்பிடுங்கோ. இனிமே வந்து இப்படி தான் விதமாக நான் இப்படியான ஐட்டங்கள் கொஞ்சம் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஒரு கறி காணும் ஏன்னா ஒரு கறி காணும். ஓகே இனிமேல் வந்து கதைச்சி சுட சாப்பிடலாமே இருக்குது. வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்